தமிழக மக்களே வணக்கம். இந்திய மக்களே, கிறிஸ்தவ மக்களே, இந்து மக்களே, முஸ்லீம் மக்களே, உங்களை யாவருக்கும் வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் உங்களோட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கு புதிய ஏற்பாடு மத்தேயு 25 அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 25 அதிகாரத்தில் ஏறக்குறைய 46 வசனம் இருக்குது. அந்த 46 வசனத்தை சுருக்கமாக 2 பகுதியாக சொல்ல போகிறேன். ஒரு பகுதி என்னென்னா, 10 கன்னிகள் உதாரணம் சொல்கிறார். எல்லாமே உதாரணம் தான். ஏன் சொல்லும் போதெல்லாம் உதாரணம் மூலமாக தான் ரகசியங்கள் வெளிப்படுத்துவார். அந்த 10 பெண்கள் மணவாளனை தேடி போகிறாங்க. அதில் 5 பேர் புத்தி உள்ளவங்கன்னு சொல்கிறாரு, 5 பேர் புத்தி இல்லாதவங்கன்னு சொல்கிறாரு. புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க எப்படி வித்தியாசம்னா, புத்தி உள்ளவங்க அந்த எரியிற தீவெட்டியோட எண்ணெயும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒருவேளை மணவாளன் வர தாமதமானால் அந்த எண்ணெய் தேவைப்படும்னு. புத்தி இல்லாதவங்க அவர் வந்துடுவார்ப்பா, இப்போ எதுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகணும், அது வீண் சுமையாக போவோம்னு சொல்லி அசால்ட்டாக போகிறாங்க. அதுக்கு பேர் தான் புத்தி இல்லாதவங்கன்னு சொல்கிறாரு. எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறவங்கள புத்தி உள்ளவங்கன்னு சொல்கிறாரு. மணவாளன் அதே மாதிரி வர தாமதிக்குது. கல்யாண வீடு எல்லோரும் தூங்கிடுறாங்க. நடு ராத்திரியில் மணவாளன் வர்றார். திடீர்னு வருகிறார். எக்காலம் ஊதுது. 10 பேர் எந்திரிச்சிடுறாங்க. அப்போ அந்த புத்தி இல்லாதவங்க எண்ணெய் இல்லை, தீரப்போகுது, தீவெட்டி அணைய போகுது. அப்போ அந்த புத்தி உள்ளவங்களை பார்த்து எக்ஸ்ட்ரா எண்ணெயை எடுத்துகிட்டு வர்றாங்களா, அவங்கள பார்த்து எங்களை கொஞ்சம் கொடுங்கன்னு ஓசி கேட்குறாங்க, பிச்சை. அவங்க அது எங்களுக்கு உங்களுக்கும் இப்போ கொடுத்தோம்னா 2 பேருக்கும் போதாமல் போயிடும், அதனால் விற்கிறவங்க இடத்துல போய் வாங்கிக்கங்க அப்படி சொல்லிடுவாங்க. இவங்க ஓடி போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே மணவாளன் வந்துடுவார். புத்தி உள்ளவங்க ரெடியாக இருந்ததுனால அவரோட போய் கல்யாண வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த கதவும் அடைக்கப்பட்டுரும். அதுக்கு பிறகு இவங்க தட்டுறாங்க. இந்த 5 பேர் புத்தி இல்லாதவங்க 5 பேர், புத்தி உள்ளவங்க உள்ளே போயிட்டாங்க 5 பேர், மொத்தம் 10 பொம்பளைங்க. 5 பேர் புத்தி இல்லாதவங்க திரும்ப கதவை தட்டின பிறகு பூட்டின பிறகு தட்டுறாங்க. திறக்கணும், ஆண்டவரே திறங்க திறங்கன்னு. அப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் வருது, கதவு பூட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு, நீங்கள் யாருன்னு தெரியல, போயிருங்கன்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு உதாரணம் சொல்கிறாரு. அதுபோல் காலத்தை பயன்படுத்திக்கோங்க, நேரத்தை பயன்படுத்திக்கோங்க, சோம்பலாக இருக்காதீங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. நாளை என்பது உங்கள் நாள் இல்லை. இன்றைக்கி தூங்கி எந்திரிச்சா தான் உறுதியாக இருக்குது. அதனால் சோம்பல உள்ளவங்களாக பார்த்துக்குருவோம், அசால்ட்டாக. சரி, அவர் சொல்கிறாரு, எங்கே வர போகிறாரு, சரி வரும்போது பார்த்துக்குருவோம்னு சொல்லி அசால்ட்டு இருக்கக்கூடாது. அஜாக்கிரதை, சோம்பல், இதெல்லாம் புத்தி இல்லாதவங்களோட ஒப்பிடுறாரு. நாளைக்கு செய்ய வேண்டியது இன்றைக்கே செய்வோம். ஜாக்கிரதையாக இருப்போம், விழிப்பாக இருப்போம், அறிவாளியாக இருப்போம், புத்தியாக இருப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு வேளை தாமதமானாலும் கூட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம எல்லா கார்களையும் எக்ஸ்ட்ரா ஒரு டயர் ஏன் கொண்டு போகிறாங்க? இடையில் ஏதாவது விபத்து நடக்கும், டயர் வெடிக்கும், அதில் டயரை மாற்றி ஊருக்கு போய் சேரலாம்ல. அதான் அறிவாளி. அந்த மாதிரி தான் ஆண்டவருடைய வருகையில் இருக்கும், ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படி தான் இருக்கும் என்று சொல்லி முடிக்கிறார். 1. ரெண்டாவது பகுதி என்னென்னா, கடைசியில் தேவனிடத்தில் எல்லாரும் சேர்க்கப்படுவாங்க. இயேசு ஜட்ஜ்மெண்ட்டில் நியாயாதிபதியாக இருப்பார். எல்லா மக்களும் கடவுள்கிட்ட சேர்க்கப்படுவாங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எந்த வித்தியாசம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு சாமியா, ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வமா? அப்படின்னா ஒரே சூரியன் எதுக்கு இருக்குது? ஒரே மாதிரி ரத்தம் ஜனங்களுக்கு ஏன் இருக்குது? ஒரே உணர்வு ஏன் இருக்குது? மொழியால், நாடால் பிரிக்கப்பட்டிருக்கோம். மற்றபடி எல்லோரும் ஒரு தாய் மக்கள் தான், ஒரு குடும்பம்தான். அப்போ தேவன் எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான். மனிதர்கள் முழுவதும் மறுமைக்குரிய வகையில் இந்த உடம்பு மண்ணுக்கு போனாலும் இந்த ஆவி மண்ணுக்கு போகாது. ஆவின்னா காற்று, புகை. அது எப்படி அதுக்கு அழிவு இருக்கா? இல்லை நமக்குள்ளே உள்ளது ஜீவன் தானே. இப்போ நான் பேசுகிறதெல்லாம்
ஆவியில் தான் பேசுகிறேன். இந்த பாவகுத்து விளையாட்டு மாதிரி நூல் கட்டி பொம்மைகளை விளையாடுற மாதிரி இந்த கையும் காலும் இப்போ ஆடிக்கிட்டு மண்டையை ஆட்டிக்கிட்டு வாய் ஆட்டிக்கிட்டு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ளத்தில் உள்ள ஆன்மா தான் உங்களோட பேசுது. நீங்களும் அந்த ஆன்மாவில் தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உடம்புலாம் ஒரு பாடி, அது ஒரு சட்டை மாதிரி தான். அது மண்ணுக்குள்ள வந்தது மண்ணுக்கே போயிடும். இந்த ஆன்மா சாகாது. அது இறைவனிடத்துலேருந்து வந்தது இறைவன்கிட்ட தான் போகும். அங்கே போய் முன்னாடி எல்லாம் நிற்பாங்க. நிற்கும்போது செம்மறி ஆடிகளையும் வெள்ளை ஆடிகளையும் ஒரு மேப்பை பிரிக்க முடியும்ல. வெள்ளாடெல்லாம் ஒரு பக்கம், செம்மறி ஆடெல்லாம் ஒரு பக்கம், எல்லாம் ஆடு தான். அந்த 2 வித்தியாசத்தை பிரிக்கலாம்ல. அது மாதிரி நீதிமான்களை முழுவதும் வலதுபுறத்தில் நிறுத்துகிறாரு, அநீதிமான்கள் பாவிகள் முழுவதும் இடதுபுறத்தில் நிறுத்தினார். அப்போ அந்த நீதிமான்களை சொல்கிறாரு, வலதுபுறத்தில் உள்ளவங்களை, நான் பசியாக இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீங்க, அந்நீனாக இருந்தேன் சேர்த்துக்கிட்டீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்தேன் வஸ்திரத்தை கொடுத்தீங்க, வியாதியாக நோயாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க. நீங்கள் ரொம்ப அருமையான பிள்ளைங்க. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பிதாவின் ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை, சிவலோகத்தை, சொர்க்கத்தை அடைங்க, வாங்க போங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த நீதிமான்கள் சொல்லுவாங்க, இறைவா எப்போ நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சோம், எப்போ நீங்கள் வியாதியாக இருந்தீங்க, நோயாக இருந்தீங்க, பசி இல்லாமல் இருந்தீங்க, துணி இல்லாமல் எப்போ இருந்தீங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க எங்களை அப்படின்னு சொல்லும்போது அந்த இறைவன் சொல்வார், இந்த பூமியில் ஏழை எளியவங்களுக்கு யாருக்கு என்னென்ன செய்தீங்களோ அதெல்லாம் எனக்கே செய்தீங்கள்னு சொல்லி, எனக்கே செய்தீங்க. ஏழைகளுக்கு நீங்கள் செய்கிறது எனக்கு செய்யுது. அதான் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்கிறது. ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை காண்போம். அறிஞர் அண்ணா சொன்னது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த திருமூலருடைய அந்த கொள்கையை கடைப்பிடிச்சு வந்ததுனால தான் அண்ணா உடனே முதல்வரானார் தமிழ்நாட்டில். மக்கள் அந்த அளவில் ஏற்றுக்கிட்டாங்க அதை. அதே மாதிரி இடதுபுறத்தில் உள்ளவங்களை சொல்கிறாரு, சபிக்கப்பட்டவங்களே, சாத்தானுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த அக்கினி கடல் நரகத்துக்கு போங்க. நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுக்கல, தாகமாக இருந்தேன் தாகத்தை தீர்க்கலை, அந்நியனாக இருந்தேன் சேர்த்துக்கிறல, அனாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்கலை, வியாதியாக இருந்தேன் என்னை தேடி வரல, பசியாக இருந்தேன் தாகமாக இருந்தேன் தாகத்தை கொடுன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த அநீதிமான்கள் சொல்கிறாங்க, எஜமானே கடவுளே எப்பப்பா நீங்கள் அப்படி இருந்தீங்க, அப்படி நீங்கள் இருந்தால் நாங்கள் விடுவோமா, எப்போ நாங்கள் செய்யாமல் போனோம்னு சொல்லும்போது, இந்த பூமியில் ஏழை எளியவர்களுக்கு சிறியவர்களுக்கு எதை எதை செய்யாமல் போனீங்களோ, யாரை யார் கேவலமாக நினச்சிங்களோ, யாரை யாரை சூத்தர்கள் நினச்சிங்களோ, யாரை யார் தீண்டத்தகாத மக்கள் நினச்சிங்களோ, யார் யாருக்கு கொடுமைப்படுத்தினீங்களோ, யார் யாரையும் கேவலமாக நடத்தினீங்களோ அதெல்லாம் எனக்கே செய்தீர்கள், எனக்கே செய்தீர்கள். என்னுடைய மக்கள் அவங்க வேற நான் வேற இல்லை. என்னுடைய பிறப்பு, என்னுடைய மக்கள், என்னுடைய படைப்பு. அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ படைத்தவராகி எனக்கே செய்தது மாதிரி தான். அதனால் நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு தகுதி கிடையாது. சாத்தானுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ரெடியாக்கப்பட்ட அந்த அக்கினி நரகம், அந்த தீக்கடல் அங்கே போங்கன்னு சொல்லியிருக்கு. அதான் கருட புராணத்தில் அது இருக்குது. கருட புராணத்தில் யார் யாருக்கு என்னென்ன தண்டனைன்னு சொல்லி ஏமன் வர்றது, வேலை போடுறது, சித்திரபுரத்த நயினாருடைய அந்த வரலாறெல்லாம் இந்து புராணங்களில் கருட புராணம்னு ஒன்று இருக்குது. அதில் போட்டிருக்கு. அதே மாதிரி திருக்குறான்லேயும் அந்த சொர்க்க நரகம் மறுமைக்குரிய அந்த இதையும் அங்கே இருக்குது. பழைய ஏற்பாட்டில் அதே மாதிரி இருக்கும், புதிய ஏற்பாட்டில் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இயேசு தான் ஃபைனலாக அந்த விதத்தை சொல்கிறார். அதனால் இதை தயவுசெய்து நம்பித்தான் ஆகணும். இந்த பூமியில் ஏழை எளியவங்களை நினைங்க, மக்கள் தொண்டை கடவுள் தொண்டா நினைங்க, ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணுங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கி பொது தொண்டு செய்கிறாங்க. எவ்வளவோ ஏழைகளுக்கு
இன்றைக்கி வாலிபர்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பாலாண்டு ஒரு சின்ன பையன் எவ்வளவோ நன்மைகளை மக்களுக்கு செய்கிறாரு. அதே மாதிரி லாரன்ஸு ஒருவர் ஊனமுற்றோருக்கு பள்ளியை வச்சு நடத்துகிறாரு. அதே மாதிரி நிறையா நடிகர்கள் இப்போ சிவகுமார் மகன் சூர்யா ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தி எவ்வளவோ நன்மைகளை செய்கிறாங்க. அது மாதிரி நிறையா இப்போ நம்ம ஆந்திராவில் கூட ஒருவர் இறந்துட்டார் இல்லையா, ஒரு சூப்பர் ஸ்டார். நிறையா அவர் வருமானத்துக்கு முழுவதும் ஏழைகளுக்கே செஞ்சுருக்கார். அது ரொம்ப குடைவல்லல். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏழைகளுக்கு இறங்குறவன் கடவுளுக்கு இறங்குறான். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. கடவுள் கோயிலில் இருக்கிறது இல்லை, ஏழைகள்கிட்ட இருக்கிறாரு. அன்னதானம் பண்ணுங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்ன மாதிரி தினமும் உங்களால் இயன்ற ஒரு பெரிய நிறுவனத்திலேருந்து சாப்பாடு கொடுங்க. தினமும் ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. அன்னதானம் நிறையா பேருக்கு கொடுங்க. இன்றைக்கி அடிப்படை கொள்கை சாப்பாடு தானே. பசி இல்லாத மாநிலமாக உங்கள் மாநிலத்தை மாற்றுங்க. பிச்சைக்காரர்கள் இருக்கக்கூடாது, ஒழிங்க. சாமியார்கள், சன்னியாசிகள், பரதேசிகள் கோயிலில் ஏன் நிறைஞ்சிருக்காங்கன்னா பிள்ளைகளால் கைவிடப்பட்டு அனாதையாக்கப்பட்டு சாமியார்களாக இருக்காங்க. பக்தி பரவசத்தில் போகலை. அவங்க வழி இல்லாமல் கடவுள் பேரை சொல்லி சாப்பிட்றாங்க. பாவம், அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க, நல்வழிப்படுத்துங்க. அதுதான் தொண்டே தவிர கோயிலை கட்டுறது, குளத்தை வெட்டுறது, 100 கோடிக்கு கோயில், 200 கோடி கோயில், 500 கோடிக்கு ஒருத்தன் கோயில் கட்டுறான். நான் கிறித்தவன் சொல்கிறான் வெக்கம் இல்லாமல். கட்டடத்தில் மண்ணில் கம்பியில் போட்டு என்னப்பா செய்ய? சாப்பாடு கொடுங்க, ஏழைகளுக்கு இறங்குங்க. இந்த நல்ல கருத்தை தான் இயேசு மத்தேயு 25 அதிகாரத்தில் சொல்லி நிறைவு செய்கிறாரு. அந்த முற்போக்கு சிந்தனையில் பகுத்தறிவோடு இயேசுவை பின்பற்றி நம்ம வாழ்வோமாக. மக்களே, நன்றி.